ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு அந்த ப்ளவுஸ் கழுத்து வந்து லூஸ் வர்றதுக்கான காரணம் இருக்குது. ஒன்று நம்ம வந்து அதை கட்டிங்லேயே வந்து சரி பண்ணணும். சப்போஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமேலே இந்த ப்ளவுஸ் கிளாத்தை நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம். இப்போ நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தான் அளவு போடுறேன். அப்படிங்கிறனால அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி கொக்கி பக்கத்தை வச்சுக்கிட்டு இப்படி கழுத்தை வந்து ரெண்டையும் வந்து இப்படி நான் ஒட்டுக்கா வச்சு பார்த்துப்பேன். வச்சு பார்க்கும்போது இந்த அளவு ப்ளவுஸில் வர அளவும் இதில் வர அளவும் நெக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் போட்டுக்குவேன். சப்போஸ் இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப லூஸாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிக்குவேன். இல்லை கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்குவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து கழுத்து வந்து செக் பண்ணி தைப்பேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.